நான் சொல்கிற சிச்சுவேஷனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, வெளியே நல்லா மழை பெய்யுது, இருட்டாக இருக்குது, அந்த இடம் பாதுகாப்பாக இல்லை. ஸோ அப்போ உங்கள்கிட்ட ஒரே சாய்ஸ் என்ன, எப்படியா இருந்தாலும் நீங்கள் இறங்கி அந்த டயரை வந்து மாற்றி ஸ்டெப்னி டயரை போட்டுட்டு ஓட்டணும். ஸோ அது வரைக்கும் உள்ள ரிஸ்க்கு, உங்களுக்குள்ள அந்த ஒர்க்கு, டயரை கழட்டி மாட்டுறதுக்கான ஒர்க்கு, இதெல்லாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நான் சொல்கிற இந்த போர்ட்டபிள் ஏர் பம்ப் உங்களுக்கு யூஸ் ஆகும். போர்ட்டபிள் ஏர் பம்பை எடுத்து நீங்கள் இந்த பஞ்சரான டயரில் மாட்டி ஓரளவுக்கு காற்றை நிறையா ஃபில் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பஞ்சர் ஷாப் வரைக்கும் ஓட்டிட்டு போய் அங்கே போய் அவங்கள விட்டுறே அதை மாற்ற சொல்லிடலாம். இதனால் என்னென்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எதுவும் உங்களை பாதுகாத்துக்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குறது தாங்க இந்த ஏர் பம்பு. இது மிஷ்லின் பிராண்டோடது. இது மற்ற ஏர் பம்போட கொஞ்சம் காஸ்ட்லியானது. இப்போ இது பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த ஏர் பம்ப் பின்னாடி பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து அதோட ஒயர்லாம் வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. ஒயர் ஓரளவுக்கு நீட்டமாக இருக்குங்க. வண்டி ஃப்ரண்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணி பின்னாடி டயர் வரைக்கும் ஈஸியாக கொண்டு போகலாம். அதனால் ஒயர் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை இது மாதிரி ஒயரை அன்வைண்ட் பண்ணுறேன். அதேமாதிரி அந்த பவர் சாக்கெட் உள்ளார வைக்கிறதுக்கும் ஒரு இடம் இருக்கும், ஒரு இடத்துல பவுஸ் பண்ணி வைக்கிறதுக்கும். ஸோ ஒயரிங்லாம் நல்லா குவாலிட்டியாக தான் போட்டிருக்காங்க. நல்லா குவாலிட்டியான ஒயரிங் தான் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை எடுத்து நான் அந்த 12 வாட் பவர் சாக்கெட்டில் இதை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, திரும்ப சொல்கிறேன். வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் ஆனப்போ தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். இன்ஜின் ஸ்டார்ட்டில் இருக்கணும். பாருங்கள் என்னென்ன பட்டன் இருக்குது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் டிக்ரீஸு, அப்புறம் அது செட் பண்ணுறதுக்குன்னு என்டர் பட்டன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பட்டன் இருக்கும். அப்புறம் ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கும், எவ்வளோ பிஎஸ்ஐயில் இது இருக்குன்னு. கீழே அழுத்தினீங்கன்னா ஏதாவது பாலு இல்லை இது மாதிரி சோஃபா, ஏர் சோஃபாலாம் இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கு, இல்லை ஏர் பில்லோலாம் இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா டயர் இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ப்ரொவிஷனும் தந்துருப்பாங்க. இப்போ பாருங்கன்னா ஃப்ரண்ட்டில் இதோட லைட் வந்து ஆன் பண்ணி கேட்குறேன். இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா சில டைம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு இந்த லைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 எல்இடி லைட்டில் அது க்ளோ ஆகும். திரும்ப அழுத்தினீங்கன்னா SOS லைட் க்ளோ ஆகும் ரெட்டில். ஓகே, இது வந்து இதில் உள்ள அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி. நீங்கள் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த லைட் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு இதை கழட்டி இதை எடுத்துகிட்டு போய் ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் வண்டியில். இப்போ நான் ஃப்ரண்ட் டோர் லெஃப்ட் டிரைவருக்கு பேசஞ்சர் சைடு டோர்லேருந்து இதை கொண்டு போய் கீழே பின்னாடி டயரை வச்சு இதில் ஃபில் பண்ணி காட்டுறேன். ஸோ கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக கையில் பிடிச்சி தூக்குறதுக்கு. நல்லா க்ரிப்லாம் இருக்கும். ஸோ வெயிட்டு ஹெவிலாம் கிடையாதுங்க, ரொம்ப கம்மியான வெயிட் தான். இப்போ என்னென்னா நம்ம ஏர் வால்வ் கேப் இருக்குல்ல, அதை நம்ம இப்போ கழட்ட போகிறோம். சரி, இப்போ இந்த காயில் இருக்குல்லங்க, இந்த ஏர் வர டியூப், இதை அதுலேருந்து எடுக்கிறோம். இதையும் வந்து நீங்கள் அங்கே ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு குரூவ் மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து கழட்டி எடுத்து திரும்ப அந்த ஏர் வேல்வில் வச்சு இதை டைட் பண்ணும். இதை ரவுண்டாக திருவி டைட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஏர் லீக் ஆகும். ஸோ அதனால் அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஆக்சுவலாக 35 PSI நீங்கள் போடணுன்னா 35.5 PSIயே ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா இது கழட்டுறப்ப எப்படியும் ஒரு 0.5 PSI மிஸ் ஆகிடும். இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ டயரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு காட்டு பாருங்கள். 33 இருக்குது. நான் இப்போ வந்து இதோட ப்ரெஷரை மாற்றிட்டு ஃபில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லேருந்து 34லேருந்து 36 ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். ஸோ
இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டயர் டோட்டலாக ஃபில் பண்ணுங்கள். 33லேருந்து 36 போகிறதுக்கு டைம் எடுக்குது பாருங்கள். கரெக்டாக 36 ரீச் ஆனானே ஆட்டோமேட்டிக்காக இதை ஸ்டாப் பண்ணிடும். இந்த பம்ப் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணிடும் ஓவர் ஃபில் பண்ணாமல். ஆட்டோ கட் ஆஃப் இருக்கும். இதில் மெயின் அட்வான்டேஜ். ஆட்டோ கட் ஆஃப் ஆன பிறகு ஏர் வேல்வ்லேருந்து அதை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டியதான் இந்த டியூபை. திரும்ப சொன்னால் இதை கழட்டுறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏர் லீக் ஆகும். கழட்டுறதுக்கு முன்னாடி அந்த எல்லோ சுவிட்ச் மிடில் கொண்டு வந்துருங்க. நீங்கள் கழட்ட ஏர் கம்மியாகுதுன்னு திரும்ப ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கழட்டிட்டு இப்போ திரும்ப ஏர் வேல்வ் கேப்பை நான் திரும்ப மாட்டேன். அதுதாங்க, சிம்பிள் தாங்க. என்ன உங்களுக்கு கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், கொஞ்சம் சவுண்டு இருக்கும். ஸோ அதுதான், மற்றபடி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுமாதிரி ரொம்ப ஏர் ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா விட்டு ஃபில் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் ஆப்ரேட் பண்ணாமல் 2 நிமிஷம் விட்டு ஆப்ரேட் பண்ணுங்கள். இல்லாட்டி ரொம்ப ஹீட் ஆகும். இது வந்து இதோட எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்டு. ஒன்று வந்து காற்று எடுக்கிறதுக்கு, ஒன்று காற்று தள்ளுறதுக்கு. நான் சொன்னேன்ல, இதுமாதிரி ஏதாச்சும் ஒரு ஏர் சோஃபா இல்லை ஏர் பில்லோ இல்லை உங்களுக்கு ஃபுட்பால்லாம் இருக்குன்னா ஃபில் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு இதை கனெக்ட் பண்ணிட்டு அந்த சுவிட்ச் எல்லோ சுவிட்சை பின்னாடி கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு இதுலேருந்து காற்று தள்ளும். நான் ஃபஸ்ட் தப்பாக பண்ணிட்டேன். இதுதான் ஆக்சுவலாக காற்று புஷ் பண்ணுற இடம், அது காற்று இழுக்கிற இடம். இந்த காற்று தள்ளுறோம். போட்டுட்டு இப்போ தள்ளி ஆன் பண்ணி காட்ட பாருங்கள் எவ்வளோ அடிக்குதுன்னு ஏர். கையில் இப்போதைக்கு இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு இதுதான் இருந்துச்சு. இல்லாட்டி உங்களுக்கு ஒன்றும் பெட்டராகவே காமிச்சிருப்பேன். ஸோ இது முடித்த பிறகு திரும்ப அந்த அட்டாச்மெண்ட்டை கழட்டிட்டு இந்த டியூபெல்லாம் திரும்ப இதிலே சுற்றி வச்சிடும். திரும்ப நான் அந்த லைட்டை யூஸ் பண்ணி கட்டுற பாருங்க எங்கே யூஸ் ஆகுதுன்னு. அதுதாங்க. ஸோ முடிஞ்சு போச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.